அன்பான இந்திய மக்களுக்கு வணக்கம். இந்தியாவில் இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் மத்திய அரசு சில மாநிலங்களை தங்கள் ஆட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அது பல்வேறு யுக்திகளை கையாண்டு தப்பில்லை, அது ஒரு தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் வந்த பின்னர் அந்த மாநிலத்தில் உள்ள முஸ்லீம் சகோதரர்கள், இன்னும் கிறிஸ்தவ சகோதரர்கள் போன்றவர்களை பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளின் மூலம் ஒடுக்குகிறார்கள். நியாயப்படி ரைட் டு ரிலீஜன்கிற அடிப்படையில் எத்தனையோ சுதந்திரம் மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்படி பார்த்தால் அவர்கள் சுதந்திரமாக சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் செய்வதோ கட்டுப்பாடுடன் தான் நடைபெறுகிறது. ஆனால் ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே சில விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்களுக்கு சில பனிஷ்மெண்ட்கள் கொடுக்கப்படுகிறது. இல்லை என்றால் நீதி கிடைப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது சரியா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் ஒரு கொள்கையை கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவரும் கொண்டிருக்கிற கொள்கைகளில் வித்தியாசங்கள் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அது உங்களை சேதப்படுத்தும் போது, உங்களை ஏதாவது ஒரு சுதந்திரத்தில் இடையூறாக நடப்பதாக இருந்தால், ஒருவேளை அவர்களிடம் சத்தம் தொடர்ந்து எங்களுக்கு தொந்தரவு செய்கிறது என்றால் நீங்கள் அதை கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் மிகவும் அடக்கமான முறையில் செய்கிற காரியங்களை கூட நீங்கள் பொறாமையின் அடிப்படையிலும் மத சகிப்புத்தன்மை இல்லாமையிலும் இதை செய்கிறீர்கள். மத சகிப்புத்தன்மை என்பது இப்போதைக்கு மக்களிடத்தில் கூட இருக்கிறது. அதில் ஒரு சாரார் ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு ஆட்சியினுடைய பணத்தை கொண்டே சில தவறுதலான ஆட்களை பயன்படுத்தி இந்த காரியங்களை செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் சொந்த பணத்திலும் இதை செய்வதில்லை, நீங்கள் சம்பாதித்த குறுக்கோழி பணத்தில் தான் இதை செய்கிறீர்கள். அதை கொண்டு மக்களை தட்டி எழுப்பி தேவையற்றதை செய்ய அவர்களுக்கு எதிராக செய்ய வைக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், இது சரியா? ஒருவேளை நீங்கள் உங்கள் உண்மையான நீங்கள் வணங்கும் தெய்வம்தான் உண்மை என்று இருந்தால் அதை நீங்கள் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காண்பியுங்கள், இதுதான் உண்மையான தெய்வம் என்று. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், இந்த உலகில் ஒரு மாய சக்தி ஒன்று இருக்கிறது. அதுவும் மக்களுக்கு நன்மை செய்வது போன்று செய்யும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரைதான். அதன் பின்னர் அது அவர்களுக்கு எதிராகவே மாறும். மட்டுமல்லாமல் அவைகள் கட்டுப்படுத்தப்படும் போது, வேறு வழியில் அவை தவிர்க்கப்படும் போது மிக பயங்கரமாக மோதும். அப்போது பாதிக்கப்படுவீர்கள். ஆகவே அந்த தவறும் நடக்கக்கூடாது. கவனம். இது தனிப்பட்ட கருத்து தான். ஒரு மாயான சக்தியை நோக்கி நீங்கள் போவீர்களானால் நன்மை கிடைப்பது போன்று இருக்கும், நன்மைகள் செய்யும். ஆனால் வரைமுறை உண்டு. இந்த உலகில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை உங்களுக்கு செய்ய முடியும், மேலான சில காரியங்களை செய்ய முடியாது. மேலான பாக்கியத்தை செய்வதற்கு அறவே முடியாது. நீங்கள் தெளிந்து அதில் ஆராய்ச்சி பண்ணுங்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்தீர்களானால் இது உங்களுக்கு புரியும். ஒருவேளை ஒரு பகுதியை மட்டும் தெரிந்தால் அது புரியாது. எதேச்சையாக ஒரு மனிதன் ஒரு தண்ணீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் ஆராயும் ஒருவன் கவனமாக தேவையான எல்லாவற்றையும் கொண்டு ஆராயும் ஒரு மனிதனால் சரியான தண்ணீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் ஆகலாம். பல இடங்களில் பலவேறு விதமாக செய்தும் கண்டுபிடிக்க முடியாமலும் ஆகலாம். அவனுக்கு இருக்கிற தெளிவான சில காரியங்களை கொண்டும் முடியாமல் ஆகலாம். ஆனால் எதேச்சையாக ஒரு சாதாரண மனிதன் ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து விட முடியும்.
இதெல்லாம் உலகில் உள்ளது தான். ஆனால் இதை கொண்டு நீங்கள் இதையெல்லாம் எப்படியெல்லாமோ சாதித்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது. ஏனெனில் மேலான ஒருவர் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உடனே உங்களுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் தரவில்லை, உடனே எதுவும் தீர்ப்பு செய்யவில்லை. அப்போது நாம் செய்வதுதான் சரி என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவர் செய்வது உடனே செய்வதில்லை, ஆனால் செய்யும்போது உங்களால் தாங்க முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், சந்ததிகள், சந்ததியாக கூட பாதிப்படைய வாய்ப்புண்டு. நீங்கள் கடந்து செல்ல முடியும், உங்கள் சந்ததி பாதிக்கப்படும். அதை நினைத்தாவது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஆகவே மற்றவர்களுக்கு துன்புறுத்தும் எண்ணத்தை யோசித்து நிதானித்து, அவர்கள் தப்பென்றால் அதற்கான நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் தப்பு பண்ணாத ஆட்களையும் கொண்டு நோண்டிக்கிட்டே இருந்தீர்களானால் பார்த்து கொண்டிருக்கிறவர் பொறுமையோடு பார்ப்பார். தீர்ப்பளிக்கும்போது உங்கள் ஒருவராலும் தாங்க முடியாது. நிச்சயமாக சொல்வேன், இது உண்மை என்பது மிக மிக உண்மை என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். இதில் உண்மை இல்லை என்றால் இந்த உலகில் மனிதன் தெய்வத்தை நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தவறை நோக்கி செல்லாமல் நல்லவற்றை செய்ய முயற்சி செய்யுங்கள். நன்றி.